நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே விதவிதமான சாப்பாடு வச்சுருப்பாங்க. அங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். எல்லா ஐட்டமும் நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னா இல்லை. நமக்கு பிடிச்ச ஐட்டமாக தேர்ந்தெடுத்து தான் சாப்பிடுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படியான ஒரு விஷயம்தான். 9,000-10,000 ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதில் ஹெல்த்தியான ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் நாம் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கான சில ஈஸியான டிப்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கேபிட்டல். ஒரு கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டல் 10,000 கோடிக்கு மேலே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க லாங் டேர்ம் கடன் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். டிஇ ரேஷியோ அது 1க்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ROE சூஸ் பண்ணுவோம். அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது குறைஞ்சது 15%க்கு மேலே இருக்கணும். இயர் ஆன் இயர் அது க்ரோ ஆகிட்டே இருக்கணும். ப்ராஃபிட் க்ரோத் இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஒரு கம்பெனியை தாராளமாக சூஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்